தகப்பனே ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த மாதத்தின் கடைசி நாளில் ராஜா, உம்மை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை மாதம் முழுவதும் கருவிழி போல காத்தீரே. இதோ ராஜா அப்பா கர்த்தாவே, இந்த கடைசி நாளில் நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் ராஜா நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக ராஜா எங்களை கூட்டி சேர்த்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை வேளையே ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா நீங்க நடத்துங்க அப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமை ராஜா அப்பா கர்த்தாவே ராஜா, உம்முடைய மகிமை ராஜா ஆலயத்தை நிரப்பும்படியாக இதோ இந்த வேளையில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நீங்க வந்தா எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஆராதிக்க ராஜா, எங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படியாக எங்கள் மத்தியில ராஜா நீர் வந்திருக்கிறீர். உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? முதலாவது, மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வரக்கடுவோம். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே நமக்கு இந்த மாதம் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அந்த வாக்கு தத்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். ரெண்டாவது, சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உண்மையான பலன் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுவது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும் பொழுது தான் அது நம்முடைய பலனாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்ம மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை நினைத்து புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்த களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெக்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு,
எல்லாம் வெட்கத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் சோதிர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் சோதிர பலி இப்போது எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 துதிக்கும் நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 இந்த மாதம் நமக்கு அவர் செய்த எல்லாமே பெரிய காரியம்தான். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திருக்கிறார். உண்மையாகவே இதை நாம் சொல்லணும்னா சந்தோஷமாக உண்மையாக ஆர்ப்பரித்து சொல்கிற அளவுக்கு நம்மை கொண்டு
நமக்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாமே பெருசு. அல்லேலூயா. அவர் எந்த காரியத்தையும் சின்ன காரியமாக செய்யலை, எல்லாமே பெருசு. நம்ம நினச்சி பார்த்தோன்னா நம்மளால் முடியாததெல்லாம் அவர் நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவரை மகிழ்ச்சியோட துதிக்கணும், மனமகிழ்ந்து துதிக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். உண்மையாகவே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிழ்ச்சிப்படுத்தலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசனையாய் மாற்றினீரே, வாசனையாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசனையாய் மாற்றினீரே, வாசனையாய் மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. ஒரு நிமிஷம், உண்மையாக நம்ம மகிழ்ச்சியோடு துதிக்கிறோமா? இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம மகிழ்ச்சியெலாம் இப்படி தான் வெளிப்படுத்துவோமா? நான் நிறைய பேரை பார்த்தேன், நான் சரி பார்க்க வேண்டான்னு கூட குனிஞ்சிட்டேன். திரும்பவும் நான் நிமிர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இங்கே நிற்கும் போது பார்த்தா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், அப்படியே ரொம்ப வேதனையோடு துதிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையவே மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல வேணால் நம்மளை காட்டணும்னு நினைக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் அவரை தான் நம்ம காட்டணும். அல்லேலூயா. எந்த இடத்துலையாவது நம்மளை காட்டணும்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? பூசின்னு வந்துடுவோம் கரியை. எங்கேயாவது நம்மளை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டோன்னா என்ன ஆகிடும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதைன்னு அர்த்தம். ஆனால் தேவ சமூகத்தில் அதை விட ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம் தேவனை வெளிப்படுத்தணும். ஒருவேளை ஆண்டவரே இந்த பாட்டை நம்ம மத்தியில் நின்று பண்ண எப்படி பாடுவார்? பாட வேண்டாம், நம்ம மத்தியில் நின்றுட்டாருன்னா நான் சொல்கிறேன் நிற்கிறாரு. அல்லேலூயா, நிற்கிறாரு. ஆமாம் தானே? இந்த பாட்டை பசங்க கிட்ட கூட்டா டான்ஸே ஆடிடுங்க. ஆமாம் தானே? டான்ஸே ஆடிடுவே தானே? அவ்வளோ ஒரு என்னது ஒரு வைபான ஒரு சாங், எந்தோன ஒரு சாங். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ உம்முன்னு எதையோ பறி கொடுத்த மாதிரி. அந்த பாட்டை எப்படி தெரியுமா நம்ம பாடுறோம்? ஐயோ எப்போதான் இவங்க முடிப்பாங்களோ. நம்ம யாராவது சில பேர் ரொம்ப நேரம் பேசுனாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? எப்படா இவங்க பேசி முடிப்பாங்க நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன மட்டும் இல்லை, ஆண்டவரையும் நினைவு கூர்ந்து நம்ம இந்த பாட்டை எப்படி பாட போகிறோன்னா சந்தோஷமாக சொன்ன வார்த்தையின்படி மகிழ்ச்சியாக பாட போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக பாடுவீங்கன்னு. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி
எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே. இருளிக்கும் ஒளி விளக்கே, எங்கள் இருளிக்கும் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க ராஜா. நாங்கள் துதிக்க துதிக்க அதுவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்கும் பொழுது ராஜா எங்களுக்கு அது பெலனா மாறுது ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழுகுங்க, அதுவே நம்முடைய பெலனா இருக்கிறது அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இதோ இந்த வேளையில் நாங்கள் பலப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தை நமக்கு பெலனை கொடுத்துருக்கிறாரு. துதிச்சதுனால, துதிக்கிறதுனால இன்னும் நம்ம துதிக்கணுங்கிறதுக்காக அவர் பெலனை கொடுத்துருக்கிறாரு. அந்த பெலனை விட்டு விடாதபடிக்கு இதோ இந்த வேளையில் கூட சந்தோஷத்தோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் முன்னால் நம்ம வரணும். உற்சாக மனதோடு கூட அவர் சமூகத்தில் நம்ம ஆராதனை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா
விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். 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 விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. 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 சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். 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 சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும்
சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. 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 நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிடுங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா, சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம கைவிடுவதற்கு நம்மை அழைக்கவில்லை, அவர் நம்மளை நடத்தி நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பதற்காக அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதற்காக தான் நம்மை அழைத்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம வாசித்த வேத வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் கூட கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டாச்சு. நம்மை உண்டாக்கினதும் அவர் தான், நமக்காக எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். நம்ம இந்த வேளையில் கூட அதை உணர்ந்து கொள்ளணும். ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் நிதானித்து பாருங்களேன். நம்ம எந்த இடத்துல சந்தோஷமாக இருப்போம் தெரியுங்களா? நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், நம்மளை நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், நம்மளை விசாரிக்கிறவங்களுக்கு மத்தியில் இருந்தோன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். என்னை கேட்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு செய்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்பொழுது தான் நம்ம எப்படி இருப்போம்னா சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கி அவர் அதை தான் நம்மக்கிட்ட இந்த பாடலில் நம்மகிட்ட அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுங்களா? நம்மளை அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை நடத்துறதுக்கு இருக்கிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறதுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடலாம். அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர். இந்த உலகத்தில் யாராவது என்னை விசாரிப்பாங்க, இல்லை யாரோ ஒரு விசாரணையில் நம்ம இருக்கிறோம், யாரோ ஒருத்தரோட தயவில் இருக்கிறோன்னா அது ஒரு நாள் மாறி போகும். ஆமீனா? ஆமாம். ஆதியில் நம்ம மேலே அன்பு வச்சுருந்தவங்களாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க? பாதியில் வந்து அன்பு வச்சவங்க கூட இப்போ என்ன ஆயிட்டாங்க? காணாமல் போயிட்டாங்க, கண்டுக்கிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் எப்படின்னா டைமுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம மேலே அக்கறை உள்ள தெய்வம் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த அக்கறை உள்ள தெய்வம் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு கூட அவர் அதை தான் பேசியிருக்கிறாரு. உன்னை அழைத்து நான் உன்னை கைவிட மாட்டேன்,
உன்னை நான் வழி நடத்துகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை விசாரிக்கும்படியாக நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னை யாருமே கேட்கல, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, உன்னை நான் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்துரு. உனக்குண்டான எல்லா காரியத்தையும் நீ என் மேலே வச்சிரு. நீ எதை குறிச்சும் கலங்காத. நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி பயங்கர கலக்கம். சூழ்நிலையை பார்த்து, நம்ம பிரச்சனையை பார்த்து, நம் தேவையை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவையை நினச்சி நீ கலங்காதப்பா. தெய்வத்தை பார்த்து நீ நன்றி சொன்னா உன் தேவையெல்லாம் ஒரு நொடியில் சந்திக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துலேயும் ஒன்றும் கிடையாது, பரலோகத்துலேயும் ஒன்றும் கிடையாது. அவரால் எல்லாமே முடியும். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியமே கிடையாது. நம்மளால் முடியாதவனா நிறைய இருக்குது. நம்ம நிறைய விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு முடியலன்னு விட்டுட்டோம். ஆனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இந்த 30ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முடியாதுன்னு விட்டுட்ட பத்தியா, நீ முடியாது நின்றுட்ட பத்தியா, அந்த இடத்துலேருந்து உன்னை நான் உயர்த்த போகிறேன். நீ முடியாதுன்னு விட்டதை உன்னை கொண்டே நான் செய்ய போகிறேன். நீ அவ்வளவுதான், இதுக்கு மேலே எனக்கு முடியாதுன்னு நீ நினைக்கிறப்பார், அதே காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்வேன். ஏன்னா நான் உன் மேலே அக்கறை உள்ள தெய்வம். நான் உன் மேலே அக்கறை உள்ள தெய்வம். உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து நம்ம இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்ததுவும் அக்கறை அல்லவா. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்ததுவும் அக்கறை அல்லவா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சாரிபாத்திதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா. சாரிபாத்திதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, கண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, கண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே.
அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மறுதளித்த பேதுவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. மறுதளித்த பேதுவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் நீ சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனை நீர் மீட்கவில்லையா. சபலை உடைத்த பவுலையும் நீ சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனையும் மீட்கவில்லையா. எந்த நிலையிலும் அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வந்தவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்டபோது காத்ததுவும் அக்கறை அல்லவா. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்டபோது காத்ததுவும் அக்கறை அல்லவா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்னை அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மறுதளித்த பேதுவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. மறுதளித்த பேதுவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் நீ சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனை நீ மீட்கவில்லை.
தெய்வம் நீதானே. எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சாரி பாக்கிதவை வீட்டு என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா. சாரி பாக்கிதவை வீட்டு என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா. தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா. தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. கரங்களை உயர்த்தி எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே.
என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. எஸ் டாடி, நாங்கள் பாடினபடியே தகப்பனே, நீர் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆனால் உங்கள் அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடி ராஜா, உடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாதபடி ராஜா, ஒரு போராட்டத்தின் வாழ்க்கையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி உணர்கிறவர்கள் மாத்திரம் தெய்வ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு அக்கறை உள்ள ஒரு தேவனை விட்டு நம்ம தேவையில்லாத காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதனால பலப்பட வேண்டிய நாம் அநேகர் இன்னைக்கு பலப்படாதபடி இன்னும் இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னைக்கு கீழான நிலைமைக்கு போய்கொண்டே இருப்பது நல்லதல்ல. ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஐக்கியங்கள், ஆரம்பத்தில் இருந்த அந்த பாரங்கள், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபங்கள், ஆரம்பத்தில் இருந்த அந்த துடிப்புகள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் அப்படியே பார்த்து தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க. அக்கறை உள்ள தெய்வம் நீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை முன் குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை எழுப்பி பிரகாசி திருச்சபையோடு இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே ராஜா. நோக்கத்தை விட்டவர்களாய் நாங்கள் போகாதபடி, நோக்கத்தை கேட்டபடி ராஜா, எஸ் டாடி நாங்கள் செயல்படணும். எல்லாரும் கண்களை மூடி வேறு காரியத்தை யோசிக்காதீங்க. இது 11வது மாதம் கடைசி நாளில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இது ஒரு 11வது மாதம், இது கடைசி நாளில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். எஸ் டாடி, அப்பா பார்த்து சொல்லுங்க ராஜா, தீவிரித்து எழும்ப வேண்டியவர்கள், தீவிரித்து எழும்ப வேண்டிய நாங்கள் ராஜா. ஆண்டவரை, இன்னைக்கு விரயமான காரியங்களை செய்து கொண்டு ராஜா எங்க காலங்களை நேரங்களை நாங்கள் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உலக காரியங்களை செய்வது மாத்திரம் எங்க வேலை அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான வேலைகளை செய்வது மட்டும் எங்களுடைய வேலை அல்ல தகப்பனே. எங்களுக்கு ஆவிக்குரிய வேலை அதிகமாய் கொடுத்திருக்கிறீங்க ராஜா, ஆவிக்குரிய செயல்பாடுகளை அதிகமாய் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அதுக்குள் வர முடியாதபடி பலவிதமான தடைகள் எங்களுக்குள்ள இருக்கிறது ராஜா, பலவிதமான தடைகள் இருக்கிறது ராஜா. இந்த நாளில், இந்த 11வது மாத ராஜா, இந்த கடைசி நாளில் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவீராக, ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவீராக. சில நேரத்தில் சில பலவீனங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, சில உலக கவலைகள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, உலக பிரகாரமான போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, உலக சிநேகங்கள், உலக உறவுகள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, உலக காரியங்கள் எல்லாம் தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டு இருக்கிறது. அதை உணர வேண்டும். அக்கறை உள்ள தெய்வம் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். எஸ் டாடி, உலக சிநேகம் தேவனை விட்டு பிரிக்கும் என்று சொன்னார். அந்த உலக சிநேகமே எனக்கு தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததிகள் எஸ் டாடி இந்த உலகத்தில், எஸ் டாடி சகோதரி சொல்லுகிறான், பணம் பொருள் உம்மை விட்டு பிரித்தது, நான் வாங்கி சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கு உம்மை விட்டு பிரிந்தது, அநேகரை ஏமாற்றி வாங்கின, இதெல்லாம் உமக்கு விரோதமானது என்பதை அவன் உணரும் போது சொல்லுகிறான், என்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன், யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினோ நான் நாளத்தனியாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பணத்தையும் பொருளும் தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது, அநியாயமாய் சம்பாதிக்கிறவைகள் என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது உணரும் பொழுது சகோதரி சொல்லுகிறா, எஸ் டாடி இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இயேசு என் வீட்டுக்கு வந்தது போதும், என் இயேசு என் வீட்டுக்கு வந்தது போதும், இயேசு என் வீட்டுக்கு வந்தது போதும் என்று சொல்லி அவன் உலக பிரகாரமான சில காரியங்களை அவன் விடும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு தேவையில்லாததை பிடித்துக்கொண்டு என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாய் ரட்சிப்பு வராது. அதனால இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இல்லாதபடி ஏமாற்றங்களும் தோல்விகளும் கண்ணீர்களும் குழப்பங்களும் வேதனைகளும் தேவையற்ற காரியங்களும் வெளிப்படுகிறது. உணர்கிறவர்கள் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் ராஜா, என் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வேணும். என்ன பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போடும்படியாய் இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பான்னு சொல்லுங்க.